ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தரங்கை பிரித்திஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் இப்படி நிலைவாசலுக்கு வெளியில் உள்ள துளசி மாடத்துக்கெலாம் பூஜை பண்ணுறேங்கிறது தான் இன்றைய பதிவு. நான் எப்போதுமே செடிங்களுக்கெல்லாம் மலை சாரல் மாதிரி தண்ணி விட்டுருவேன். ஏன்னா மணி பிளான்ட்டில் நல்லா சூப்பராகவே வளர்ந்துருக்கு. நான் ஒரே ஒரு மணி பிளான்ட் செடி தான் வச்சுருந்தேன். இப்போ 4-5 தொட்டி வச்சுருக்கேன். ஆனால் செமையாகவே வளர்ந்துருக்கு. இந்த துளசி செடின்னு பார்த்தா 2 ஸ்டெம்ப் இருந்துச்சு. ஒரு சைடு ஃபுல்லாகவே காஞ்சிக்கிட்டு வந்துட்டு, ஆனால் ஒரு சைடு நல்லாவே இருக்குது. கீழேருந்து செடி நல்லா வளர்ந்து வருது. இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கேன். நான் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மட்டும்தான் மஞ்சள் குங்குமத்தெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் வைப்பேன். இப்போ துளசி மாடத்தோட வேர்லேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். ஏன்னா தாயார் அந்த வேர் பகுதியில் தான் இருக்கிறதாகவே ஐதீகமே இருக்குது. நான் வெள்ளிக்கிழமை மட்டும் கோலம் போடாமல் தினம்தோறுமே இந்த துளசி மாடத்தை கழுவிட்டு தினம்தோறுமே கோலம் போட்டுருவேன். இது வீடியோஸ்க்காக மட்டும் சொல்ல, நான் ரெகுலராக அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோலம் காலையில் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ் தொடர்ந்து நம்ம பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக 3ஆவது நாள் நமக்கே தோணும், இது மாதிரி பண்ணுனா இன்னும் பார்க்க நமக்கே வீடு பார்த்து ரொம்ப மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கோலங்கிறது ஒரு நல்ல ஒரு தாட்ஸை கொண்டு வரும். கோலம் முடிஞ்ச வரைக்கும் பச்சரிசி மாவால் போடுறது ரொம்பவே சிறப்பு. பச்சரிசி மாவால் கோலம் போட வராது, ஆனால் அச்சு வச்சு போட்டோன்னா பச்சரிசி மாவில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் பூஜை ரூமில் அப்படி தான் பச்சரிசி வச்சு அச்சு வச்சு தான் பயன்படுத்தி கோலம் போடுவேன். முடிஞ்ச வரைக்கும் கோலம் சாணம் தெளிச்சுட்டு கோலம் போடலாம். அது நல்ல ஒரு பாசிட்டிவான தாட்ஸை கொடுக்கும். வெளியே என்ட்ரன்ஸில் பார்த்தா அப்படி தான். இது உள்பக்கம்னு இருக்க வாசப்படிங்கிற மஞ்சள் தண்ணியை லைட்டாக கரைச்சி தெளிச்சுட்டு நமக்கு கோலம் போட்டுக்கலாம். சாணம் கிடைக்காத பட்சத்துக்கு மட்டும் மஞ்சளில் கரைச்சி தெளிக்கலாம். ஆனால் எனக்கு டெய்லியும் காலையில் ஒரு 1 ஹவர் ஆகிடும். என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு காலையிலே பண்ணவும் இருந்தாலும் வீடு பார்க்க ரொம்ப மங்களகரமாக இருக்கும். இன்றைக்கி ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு நிலக்கதெல்லாம் தொடச்சிட்டு அதிலே நிலைக்கும் எல்லாத்துக்கும் போட்டு குங்குமம்லாம் வச்சுருக்கேன். நான் ஸ்வஸ்தி மேலே ஸ்வஸ்தி போட்டு விட்ருவேன். அது ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸை கொண்டு வரும். இப்போ ஆன்லைனில் பார்த்தா நிறைய மாடல் ஸ்வஸ்தி பிள்ளையார் அது மாதிரி நிறைய விற்கிது. அதெல்லாம் வச்சா கன்சிஸ்டி அந்த அளவுக்கு படாது. இது கிளாஸ் தான், பார்க்க ஆனால் செம சூப்பராக இருக்கும். உட்டன் கிடையாது. இந்த நிலைக்கு கீழேயே பார்த்தா நான் ஒரு பாசிட்டிவாக இருக்குன்னு ஒரு மணி பிளான்ட் சின்னதாக வச்சுருக்கேன். ஆனால் வளர விடாமல் நான் கட் பண்ணி விட்டு ஒரு 4 இலை மட்டும்தான் இருக்கும். அதில் ஒரு சின்னதாக ஒரு குபேர சிலை ஒன்று வச்சுட்டு பக்கத்துலேயே உருளி வச்சுருக்கேன். இது ஒரு புல் மேட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெளியிலேருந்து உள்ளே வரும்போதே பார்த்தா ஒரு கோயில் எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு அமைப்போடு இருக்கும். நிலைக்கிட்ட பார்த்தா எனக்கு ரொம்ப என் வீட்டில் இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயம்னு சொன்னால், இதனாலே நான் மெனக்கெட்டு காலைல ஒரு 5 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டு இந்த வேலையை நான் டெய்லியும் கரெக்டாக பண்ணிடுவேன். வீடியோஸ்க்காக மட்டும் இதை நான் பண்ணல. இதே தான் நான் தினம்தோறும் இப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிலைக்கு காலையில் துடைச்சிட்டு அங்கேயும் நான் கோலம் போட்டுருவேன். எங்கெல்லாம் கோலம் போடுறேனோ அப்போல்லாம் அங்கேயும் கோலம் போட்டுருவேன். துளசி மரத்துக்கு கீழே ஒரு உருளி ஒன்று வச்சுருக்கேன். பார்க்க அழகாக இருக்கணும், அங்கே ஒரு உருளி ஒன்று வச்சுருக்கேன். அதேமாரி வீட்டில் பூச்செடி நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு செம்பருத்தி பூலாம் கோலம் போட்டு எல்லா இடத்துலையுமே வச்சுருவேன். இது வீடியோக்காக வைக்கல, ரெகுலராக நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வீட்டுக்கு வரவங்களும் பார்க்கும்போது அவங்களுக்கும் பார்க்க ஒரு நீட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். சின்னதாக கம்ப்யூட்டர் சாம் பண்ணி காலையிலே இந்த வேலையை முடிச்சுட்டு காலையிலே கம்ப்யூட்டர் சாம் பண்ணி ஏற்றி வச்சுட்டு துளசி மாடத்துக்கும் காட்டிடுவேன். அந்த காலத்துலலாம் காலையிலேயே பெண்கள் குளிச்சுட்டு துளசி மாடத்துக்கெலாம் பூஜை பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு அதை நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்பே ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் ரொம்ப எளிமையான இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம இந்த மாதிரி எளிமையான ஒரு பூஜையை தினம்தோறும் எளிமையாக பண்ணிக்கலாம். இப்போ நான் எங்கே பார்த்தாலும் நிலைக்கெலாம் கம்ப்யூட்டர் சாமி காட்டிட்டு துளசி மாடத்துக்கும் காட்டிக்கலாம். நல்ல பாசிட்டிவ் தாட்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.